என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிறு ஆராதனையிலே நம் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி அவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். இன்றைய நாள் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். அன்பிலே தாயாரோடின் வாய் அன்னையின் பாலமுதம் தீ. அன்பிலே தாயாரோடின் வாய் அன்னையின் பாலமுதம் தீ. தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். இயேசுவே எந்தன்னல் மேய்ப்பரே, நானோ தாழ்ச்சி என்றும் அடையேனே. இயேசுவே எந்தன்னல் மேய்ப்பரே, நானோ தாழ்ச்சி என்றும் அடையேனே. புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. உம் வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீதியில் அணைத்து சென்றிடுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீதியில் அணைத்து சென்றிடுமே. தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். அன்பிலே தாயாரோடின் வாய் அன்னையின் பாலமுதம் தீ. அன்பிலே தாயாரோடின் வாய் அன்னையின் பாலமுதம் தீ. தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையின் துவக்க ஜெபத்தை சகோதரர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாளே இந்த ஒரு நாளைக்கான செய்து விசேஷ விதமாக
சகோதர சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி உங்கள் மகத்துவமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு நாளில் தகப்பனே நீர் கொடுக்கக்கூடிய இந்த சத்திய ஆகாரத்தை நாங்கள் உண்டு பலன் கொண்டு எங்கள் இருதயப்பள்ளியில் அவை எழுதி கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி வாழவும் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியிலும் சத்தியத்திலும் நடந்து அவரை போல உமக்கு பிரியமுள்ள காணிக்கையாக பலியாக முற்றிலும் ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே உமது பரிசுத்தாவி தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக உமக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய சகோதரர் அவர்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா நாள் ஆகஸ்ட் 1. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். வசனத்தின் பொருள்: நாவானது சரீரத்தின் எல்லா அங்கங்களிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவ சேவையில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தங்கள் நாவை அடக்கி ஆளுவது ஒரு முக்கியமான வேலையாகும். சில சந்தர்ப்பங்களில் அன்பான வார்த்தைகளும் இரக்க குணமும் பிறருக்கு உதவி செய்வதும் எவ்வளவாக ஒருவர் ஜீவியத்தை மாற்றியுள்ளது என்பதை நாம் அறியலாம். அதே சமயத்தில் அன்பற்ற வார்த்தைகள், பொறாமையான பேச்சுக்கள், புறங்கூறுதல் போன்றவை எத்தனை தீமைகளை வருவிக்கிறது என்பதையும் அறியலாம். ஒரு ராஜ்யத்தையே அழிவுக்குட்படுத்தக்கூடியது. அப்போஸ்தலன் கூறுவது போல நாவானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. தொடர்பு வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள் வரை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றாலும் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானிலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். தேவனாம் மகிம்காவும் இயேசு கிறிஸ்துவ நாம் மகிம்காவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி வளர்ச்சிக்காகவும் இன்றைய நாளிலும் கூட நம்முடைய மூத்த சகோதரர் வாயிலாக தேவன் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடத்தை தியானிப்போம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே தொடர்ந்து ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ளவும் தேவனுடைய திவ்யமான வசனங்களை நம் தியானிக்க ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த வாரம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தக்கூடிய விதமாகவும் நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய ஒரு தலைப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் கூட. இது பல வருஷங்களுக்கு முன்பாக பார்த்த ஒரு பாடம். இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய சகோதரர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குங்கிறனால நிறைய பாடங்கள் இப்போது திரும்ப அதை எடுப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையை தேவன் கொடுத்துருக்கார். அதற்காகவும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மோசேயும் முச்செடியும் என்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். மோசே முச்செடியும் என்கிற தலைப்பு நமக்கு, அதாவது அந்த வார்த்தைகள் நமக்கு புதுசல்ல. நமக்கு மோசேயினுடைய சரித்திரங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, யாத்திராகமம் புஸ்தகத்தில். அதில் விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய
மோசே அவங்கள வழி நடத்திட்டு போனார் பாருங்கள், யாத்திரையாகமம். அது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம். அந்த வழி பிரயாணத்தினுடைய சாரம்சத்தில் என்ன தேவன் நமக்கு சொல்ல வர்றார். சரியா? இது இப்போ நம்ம பார்க்க போகிறது, மோசையை தேவன் வந்து கூப்பிட்றார், தன்னுடைய வேலைக்காக அவர் கூப்பிட்றார். இப்போ நமக்கு மோசையினுடைய பேக்ரவுண்டு தெரியும் இல்லையா? அவர் வந்து பிறந்து முதல் 40 வருஷங்கள் எகிப்தினுடைய அரண்மனையில் சகல கலைகளையும் கற்று தேறுகிறார். அதுக்கப்புறம் மீதியான் தேசத்துக்கு போய் தன்னுடைய மாமனார் எத்ரோவினுடைய ஆடுகளை அவர் வந்து மேய்ச்சிட்டு வரார். இதுக்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். 80 வருஷம் ஆகுது. இப்போ மோசேக்கு இப்போ 80 வருஷம் ஆகுது. 40 வருஷம் அரண்மனையில், 40 வருஷம் வனாந்தரத்தில். ஏன் தேவன் வந்து இந்த 80வது வருஷத்தில் அவரை கூப்பிட்றார் என்று சொல்லி கவனிக்கும்போது, 40 வருஷம் அரண்மனையில் இருக்கக்கூடிய அனுபவம், எப்படி ஒரு ராஜாக்கள் ஜனங்களை வந்து கட்டுப்படுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு அனுபவம் வந்து மோசேக்கு தேவன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு போகணும். அப்போ அந்த வனாந்தரத்தினுடைய அனுபவங்களே அவங்களுக்கு மோசேக்கு வேணும். அதனால் தேவன் வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் அனுபவங்கள், எங்கெங்கெல்லாம் அவர் அலைந்து திரிந்தாரோ அந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் வழியாக அப்போ நம்ம இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பாருங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாய் எத்ரோவின் ஆடுகளை அவர் மேய்ச்சிட்டு வரார். அப்போ அவர் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்தில் போய் ஓரேப் அப்படிங்கிற ஒரு கண்மலைக்கு, அங்கே ஒரு பர்வதத்துக்கு வரார். ஓரேப், இது ரொம்ப முக்கியமாக, நம்ம ஏற்கனவே 2-3 சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். அங்கே வரும்போது திடீர்னு இவர் போயிட்டுருக்கார். திடீர்னு ஒரு செடி வந்து பாருங்கள், வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, ரொம்ப ஒரு நூதனமாக இருக்குல்ல. ஒரு செடி ஒன்று, முள் செடி, அது திடீர்னு பற்றி எரியுது. அப்படி பற்றி எரியும் போது அவர் உற்று பார்க்குறார், உள்ளுக்குள்ளே ஒரு தேவதூதன் அங்கே நிற்கிறார். பாருங்கள், அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இவர் ஏன் அந்த முள்செடியை நோக்கி போனாருங்கிறதுக்கு நமக்கு வேத விற்பனர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. கவனிக்கிறீங்களா? அப்போது வனாந்தரத்தில் இவர் போகிறார், ஒரு முள் செடி எரிஞ்சிட்ருக்கு. அந்த முள் செடி எரிஞ்சு, சாதாரணமாகவே ஒரு பொருள் எரிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? பஸ்பமாயிடும் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அது சாம்பல் ஆகிடும். ஆனால் இந்த முள் செடி எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் இது சாம்பல் ஆகலை, பஸ்பமாகலை. அதுதான் இவருடைய கவனத்தை ஈர்த்தது. அப்போது என்ன செய்கிறார்? மோசே முட்செடிக்கு பக்கத்தில் போகிறார். அந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று கிட்ட போய் பார்ப்போன்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாரு. சரியா? இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது நார்மலாக நடந்த ஒரு விஷயம். ஓரேப்புங்கிற கண்மலை, ஓரேப்புங்கிற மலையை நமக்கு தெரியும் இல்லையா, அவர்கள் அலைந்து திரிந்த பகுதியே ஒரு பெரிய ஒரு வனாந்தரம்னு சொல்கிறோம் இல்லையா. அது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம், ஒரு டெசர்ட். அங்கே ஏதோ ஒரு சில செடிகள் மட்டும்தான் இருக்கும். அதில் சில முக்கியமான செடிகள் இருக்குது. அந்த செடிகள் அதுக்கு மேலே ஒரு ஆசிட்டு, அமிலம் சுரந்துகிட்டே இருக்குமா. அப்போ என்ன ஆகும்? சூரியனுடைய கடுமையான வெப்பத்தில் அந்த அமிலம் என்ன ஆகிடும்? ஹீட் ஆகி டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும். எப்போ அது செடி முழுவதும் எரியாது, அந்த செடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி, இலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் மட்டும் எரியும், செடி எரியாது. இந்த மாதிரி சில செடிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து ரொம்ப நூதனமாக ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த செடியினுடைய பொட்டானிக்கல் நேம் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் டிக்டேனஸ் ஆல்பஸ்னு பேர். பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இது டிக்டேனஸ் ஆல்பஸ்னு பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு அமில செடின்னே சொல்லுவாங்க. இது ரொம்ப கடுமையான வனாந்தரத்தில் இது விளையும். அது மேலே ஒரு அமிலம் சுரந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அது என்ன ஆகாது? பஸ்பமாக. இன்றைக்கு கூட அதாவது சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே அப்படி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் கையில், ஆனால் அந்த கை வேகாது. அது சினிமாவில் தனமாக எடுக்கிறாங்களான்னு சொல்லும்போது இப்போ டெக்னாலஜியில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில ஆசிட் எல்லாம் மேலே அப்படி பூசிட்டு நெருப்பு பற்ற வச்சா கை எரியாது, அந்த ஆசிட் மட்டும் எரியும், கைக்கு ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்திலேயே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ இந்த ஒரு செடி தான் அவர் பார்த்துருக்கார். இந்த மாதிரி ஒரு செடியை அவர் பார்த்துருக்கார். பார்த்துட்டு தான் பக்கத்தில் போய் நீக்கி பார்க்கும்போது கிட்ட வர்றதை பார்த்தோன்னே அங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதன் பாருங்கள்
கிட்ட வருகிறதை கண்டார். முச்செடியின் நடுவில் இருக்கிற தேவன் அவனை நோக்கி, இப்போ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் என்ன படித்தோம், தேவதூதர் அப்படின்னு படித்தோம். இப்போ தேவன் அவனை நோக்கி மோசே அப்படின்னு கூப்பிட்றார். கூப்பிட்டு அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ பக்கத்தில் வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் காலில் இருக்கிற பாதரட்சை நீ கழற்றி போடு அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம ஏற்கனவே பாதரட்சைன்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த பாதரட்சையை கழட்டி போடுறதுனா என்ன, யோசுவாகிட்டே அதே தான் சொல்கிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சையை கழட்டி போடு. இப்போ அந்த சப்ஜெக்டெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. பட் இந்த இடத்துல நீ பாதரட்சையை கழட்டி போடு, நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்குறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும். கவனிக்கிறீங்களா? இப்போ மோசே கிட்ட பேசுகிறார் பாருங்க, எப்படி பேசுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய உன் பிதாக்களின் தேவன். இப்போ ஏற்கனவே மோசையை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். எப்படி மோசே யாருனால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னா, பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தினால் வளர்க்கப்பட்டவர் அல்ல இல்லையா, குமாரத்தி ஏற்பாடு செய்த சொந்த தாயினால் வளர்க்கப்பட்டவன். அப்போது இவர்கள் எல்லாருமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அதாவது நம்முடைய தேவன் யார், நம்முடைய குலம் என்ன, இஸ்ரேல் ஜனங்கள் யார், தேவன் நம்மளை எந்த அளவுக்கு எப்படி பாதுகாத்து வந்துட்டுருக்கார், நம்ம யாருக்கு விசுவாசமாக இருக்க வேணும், இதெல்லாம் மோசேக்கு அவங்களுடைய தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் கவனிக்கிறீங்களா, 40 வருஷம் முடியுது. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ரேயரில் கூட நம்ம வாசிக்கலாம். 40 வருஷம் வரைக்கும் அவர் அரண்மனையில் இருக்கார். பழகியிருக்குமில்ல, அரண்மனையினுடைய ஆசபாசங்கள், வசதி வாய்ப்புகள், பகட்டு பந்தாக்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு யாருனாலையும் முடியாது, புரியுதுங்களா? ஆனால் மோசே என்ன பண்ணார் தெரியுமா, 40 வருஷம் முடிஞ்சோடனே தன்னுடைய சகோதரர்களாகிய இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கறதுக்கு போகிறாராம். போகும்போது தான் ஒரு பிரச்சனையாச்சு. ஒரு எகிப்தியன் இஸ்ரேலில் ஒருத்தனை அடிக்கும்போது அந்த வைராக்கியத்தில் அவனை அடிச்சிட்டான் இல்லையா. அப்போது எந்த அளவுக்கு அந்த ஒரு பேசிக்கில் வளர்ந்துருப்பார் பாருங்க மோசே. அப்போது நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம நம்முடைய முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த லேவி குடும்பத்தில் தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் சொல்லியிருக்கும்போது அந்த பேசிக்கிலே வளர்ந்துருப்பார் இல்லையா. அவர் ஏற்கனவே அந்த பேசிக்கில் தான் இருக்கார். இப்போது சரியான டைம் வருது. டைம் வரும்போது தேவதூதன் கரெக்டாக மோசேவை அப்ரோச் பண்ணுறார். அப்ரோச் பண்ண விதம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, மோசே இங்கே வா, இப்போ நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்போ நான் வந்திருக்கேன், நீ போய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுட்டு வா, இப்படி நார்மலாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அது புதுசாக பாருங்கள், ஒரு முள் செடி, அது எரியுது, ஆனால் பஸ்மமாகலை. அதை உற்று கவனித்து, ஏன்னா இவர் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர், நேச்சுரல் மற்ற போர் வித்தைகள் எல்லாத்துலேயுமே அவர் கற்றுத் தேர்ந்தவர். அதனால தான் சகல கலைகள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு செடி கொடிகளை பற்றின நிறைய விவரம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஒரு பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போகும்போது அது செடி நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறார். அப்போ அவருக்கு விளக்கம் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர், மறுபடியும் பாருங்கள், எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், பாலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவருடைய படுகிற வேதனையை நான் பார்த்துருக்கேன். தேவன் சொல்கிறாராம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் யார் பேசுகிறாங்கன்னு. அடுத்து பாருங்கள், அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானீரும் ஏத்தியரும் அந்த 7 வகையான ஜாதி எல்லாம் பேசும்போது பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற நாளமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்புறம் இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் எட்டினது எகிப்தில் அவர்களை ஒடுக்குதலை நான் கண்டேன். இதை மோசேக்கு இப்போ இன்ஃபர்மேஷனாக சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இந்த 40 வருஷம் எகிப்தில் என்ன நடக்குதுன்னு மோசேக்கு தெரியாது. இப்போ தேவன் சொல்கிறாராம் மோசேக்கிட்ட, ஆலோட்டிகளை நிமித்தம் ஏற்கனவே ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரேலனை அடித்ததுக்கு நீ அவ்வளோ வைராக்கியம் பாராட்டியிருக்கேன். இப்போ டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களே அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மரண நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் யாத்திராகமம் 3:10 வாசிக்கலாம் பாருங்கள்.
நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அந்த வசனம் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு உரிமையோட நான் எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனத்தை இப்போ வந்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்காக உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புகிறேன், வா நீ வந்து கூட்டிகிட்டு போ. அந்த மாதிரி பாருங்கள், உடனே மோசே என்ன பண்ணுறார், அதற்கு கீழ்ப்படுகிறார். அப்போது ஏன் அந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உள்ளே வந்தது என்று சொல்லி கவனிக்கும்போது, மோசேக்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து அவருடைய தாய் கட்டாயமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வைராக்கியத்தை வச்சு தான் அவர் பார்க்க போகிறார். இப்போது வேறு வழி இல்லாமல் அந்த எகிப்தினை விட்டதுனால அவர் பயந்துட்டு என்ன பண்ணிட்டார், மீதியான தேசத்துக்கு வந்துட்டார். ஸோ 40 வருஷங்கள் தேவன் வந்து பொறுத்திருக்கிறார். நல்ல ஒரு ட்ரைனிங் எடுக்கட்டும். கரெக்டாக 40 வருஷம் முடிஞ்சு 80வது வருஷம் இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். ஏறக்குறைய நம்முடைய ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவன் ஸ்டேஜ் தான் இல்லையா, ஒரு வயசான ஸ்டேஜ். அந்த வயசான ஸ்டேஜில் இப்போ தேவன் கூப்பிட்றாரு, நீ வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், போய் அந்த நம்ம ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், அதில் ஒருத்தன் தான் நீ, உனக்கு ஏற்கனவே அந்த பேசிக் இருக்குது, அதனால் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ மோசையை வந்து கூப்பிட்றார். மோசேயும் அதற்கு கீழ்ப்படிந்து எங்கே வரார், எகிப்துக்கு வரார். இவ்வளோதான். சரி, இதில் கவனிங்க, இப்போ மோசே கிட்ட பேசுனது யார் இப்போ என்று சொல்லி கவனிக்கும்போது, யாத்திராகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, நான் யெகோவா. அப்போ யார் பேசுறது, தேவன் பேசுகிறார். இப்போ நம்முடைய கேள்வி, யெகோவா தேவன் இந்த பூமிக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தேவன் மோசேயை நோக்கின்னு வசனம் இருக்குது. அடுத்தது அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் 40 வருஷம் சென்ற இப்போ ஸ்தேவான் பேசுகிறார். சீனாய் மலையிலே வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் எரிகிற ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இப்போ கேள்வி என்னென்னா, அங்கே முட்செடியில் தரிசனமானது பிதாவாகிய தேவனா அல்லது அவருடைய சார்பாக வந்த தேவ தூதரா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கு இதுக்கு ஏற்கனவே நமக்கு பேசிக் நல்லா தெரியும் இல்லையா. பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு வர்றதுக்கான வாய்ப்பில்லை. அவர் வானாதி வானங்களில் சேரக்கூடாத ஒளியில் வீற்றிருக்கிற தேவன், ஒளியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இல்லையா. மகா பரிசுத்தமான தேவன் இந்த அசுத்தமான பூமிக்கு வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அது நேச்சரும் இல்லை. அதனால் அன்றைக்கிருந்த ஜனங்கள் கண்டு விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள், நேரில் வரணும், கடவுள் வந்தால் தான் நம்புவாங்க. அதனால் அவர்களுக்காக, அவர்களுடைய விசுவாச குறைச்சலுக்காக, அவங்களுடைய இயலாமை இருக்கு இல்லையா, அந்த நேச்சர், அதனால தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை முதல் வருகைக்கு முன்பாகவே தன்னை போல அனுப்புகிறார் இந்த பூமியில். அதனால தான் இந்த வசனம் தேவதூதன், பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாக இருந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா. அதனுடைய ஒரிஜினல் டேர்ம், இன் த பிகினிங் தேர் வாஸ் லோகோஸ் அப்படின்னு இருக்கும். த லோகோஸ் வாஸ் வித் காட் அண்ட் லோகாஸ் வாஸ் எ காட் அப்படின்னு இருக்கும். லோகோஸ்னாலே பிரதிநிதி என்று அர்த்தம். அந்த பிரதிநிதிங்கிற அந்த எழுத்து தான், அந்த வார்த்தையை தான் தமிழில் நமக்கு வார்த்தைன்னு போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய சார்பாக. இப்போது ஏன் மோசேயை அவர் வந்து கூப்பிட்றார், மோசேக்கு தான் அந்த நேச்சர் தெரியும். அதனால தான் தேவன் அவருக்கு என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம், தேவன் வந்து மோசேக்கு தம்முடைய குமாரன் கிறிஸ்து தூதனாக வெளிப்படுத்தினதனுடைய விதம் இருக்குது பாருங்கள். அந்த விதத்தில் என்ன சத்தியம் இருக்குதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கூப்பிட்டு என்னை பின்னாடி நீ வான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இவரை வந்து பார்க்க வைக்கிறார். இவர் ஏற்கனவே சகல சாஸ்திரம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறார். ஒரு செடி, முள் செடி நல்லா எரியுது, ஆனால் பஸ்பமாகலை. பக்கத்தில் போய் நின்று பார்க்குறார். அதாவது அது பஸ்பமாகலை, அது எரிஞ்சிட்ருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ஏன் அந்த முட்செடி எரிந்தும் பஸ்பமாகவில்லை? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். முள் செடி எரியுது, ஆனால் அது வந்து என்ன ஆகலை, பஸ்பம் ஆகலை. நார்மலாக ஒரு பொருள் எரிஞ்சால் என்ன ஆகிடும், பஸ்பம் ஆகிடும். ஏன் பஸ்பம் ஆகலைன்னா, நல்லா உற்று கவனிச்சின்னா அந்த முள் செடிக்கு நடுவில் யார் நிற்கிறது, தேவதூதன், தேவனுடைய சார்பாக நிற்கிறார்.
இல்லையா? அக்கினி, அதுக்கு மத்தியில் அவர் நிற்கிறார். ஆனால் அவர் நிற்கிற ஒரே காரணத்தினால அது அக்கினி இருக்கு, ஆனால் அந்த செடி என்ன ஆகலை? பஸ்பமாகலை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய திட்டத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படி வேணாலும் சொல்லுவார். தீர்க்க தரிசனத்தின் மூலம் சொல்லுவார், வசனங்களின் மூலம், செயல்பாடுகளின் மூலம், செய்முறை விளக்கம் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலம், இயற்கை மூலம், மலைகள் மூலம், காடுகள் மூலம், சூரியன் மூலம், சந்திரன் மூலம், கண்ணுக்கு என்னென்ன பொருள் தெரியுதோ, த நேச்சர் ஆஃப் ஆல் குட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லுவார். இப்போ நம்ம அவற்றை தெரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? அதனால தான் பைபிள் வசனம் படிக்கிறோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய தேவன்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்டு பல்வேறு விதமான ரகசியங்களுக்கு வெளியே விடையை சொல்ல ஆரம்பித்தவங்க எங்கிருந்து ஆரம்பித்தாங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் பேதுரு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, ரிவீல் பண்ணுறார் தேவனுடைய திட்டங்களை. பெந்தேகோஸ்தே நாளில் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய பின்னடியார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை ராஜ்யம் வரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை வசனங்களின் மூலம் வெளிக்காட்டினார். அப்படியே ஒரு 20 நூற்றாண்டுகள், 20ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுடைய முடிவு, 7ஆம் தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மூலமாக நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. நிறைய இன்னைக்கு அவருடைய பின்னடியார்கள், அவருடைய கிறிஸ்துவுடைய பின்னடியார்கள், தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தேவன் தன்னுடைய பெக்யூலியர் ஆக்ஷன் சொல்லுவாங்க, நூதனமான சில காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தாதா? கட்டாயமே வெளிப்படுத்த மாட்டார். ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தேவன் நூதனமான சில விஷயங்களை பைபிளில் நம்ம வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இதற்கு ஒரு வசனம் கூட நமக்கு ஆதாரம் பாருங்கள். சங்கீதம் 111:2 பாருங்கள். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவையுமாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? வசனம் படிப்பாங்க, சங்கதிகளை படிப்பாங்க, வரலாறுகளை படிப்பாங்க, அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுக்காக தேவன் இதை சொல்லியிருக்காரு? இது என்ன காரணம்? இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது? இதை குறித்து அப்போ அதான் சொல்கிறேன், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவமா இருக்கிற. அப்படி யார் அந்த வேதத்திலேயே தியானமாக இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை குறித்து நன்றாக அறிந்து கொள்வார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், மற்ற நாட்களில் சில மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறோம். இருந்தாலும் இதை குறித்து அதிகமான திங்கிங் இருக்கும்போது தான் இதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். சரி, இப்போது இது முடிஞ்சது. ஓரேப் கண்மலைக்கு வந்துட்டார். ஓரேப்பில் இது நடந்தது. ஒரு முள் செடி எரியுது, பசுமாகலை, நடுவில் அவர் நிற்கிறார். மோசேக்கு என்ன சொல்லிட்டார்னா, அங்கே தேவதூதன் சொல்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன். எதுக்கு தெரியுமா நான் உன்னை கூப்பிட்ருக்கேன்? என்னுடைய ஜனங்கள் கவனிங்க, எரிஞ்சு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே மரணத்திற்கு ஏதுவான பாவங்களாக இருந்தது. அதனால் அவர்களை மீட்டெடுப்பதற்கு மோசேயை போல ஒரு மனுஷன் வேணுங்கிறதுனால தேவன் மோசேயை இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறார். ஆனால் மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வருவதற்குரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயத்தை தான் முள்செடியில் காமிச்சிருக்கார். ஆனால் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இதை நம்ம சிந்திக்கும்போது அதற்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து உள்ளே போனோம்னா, ஒரு மகா பெரிய தேவனுடைய ஞானம், ஒரு திட்டம், அவருடைய அன்பு, இந்த ஒரு செடி முட்செடி எரியிறது, பஸ்வமாகாமல் இருக்கிறது, இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? எங்கே போய் ஆரம்பிக்கலாம்? சம்பவத்தை முடிச்சிட்டோம், சம்பவத்தை பார்த்துட்டோம். இப்போ ஆக்சுவலி இது நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரேப் அப்படிங்கிற ஒரு இடம். ஓரேப்னாலே ஒரு ட்ரை லேண்டுன்னு அர்த்தம், வேஸ்ட் லேண்டு, டெசோலேட்டட் லேண்ட். அது ரொம்ப
ஒரு கடுமையான ஒரு வனாந்திரம். சரிங்களா? இதில் வந்து நம்ம நினைக்கிற எதுவுமே இங்கே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு வறண்ட பிரதேசம். அங்கே என்ன தான் இருக்கும்? அப்போது ஒரு வறண்ட பிரதேசத்தில் என்ன தான் இருக்கும்? முள்ளு செடி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில செடிகள் தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி அது பாருங்கள், அந்த வழியாக போகிறார் பாருங்கள். அது எங்கே இருக்குன்னா பேக் சைடு, ஒரே கண்மாடியுடைய பேக் சைடு. இப்போ முழுசும் போயிட்டு பின்னாடி வர்றார். பின்னாடி வரும்போது இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறார். முள்ளு செடி. வேறு ஏதாவது முள்ளு செடி ஞாபகம் இருக்குங்களா? முள் அல்லது முள் புதர் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பைபிளில் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்காக அவர் ஒரு மலைக்கு போகிறார் இல்லையா, மோரியா. அங்கே போகும்போது ஈசாக்கை பலி கொடுத்தாரா அப்படின்னா இல்லை, நமக்கு தெரியும் இல்லையா. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி, அது கூட எங்கே தான் இருந்ததான்? ஒரு முள்ளில் மாட்டிகிட்டு இருந்தது. பாருங்கள், தேவன் இதற்காகவே தயார் பண்ணி ஒரு முள் செடிக்குள்ளே நடுவில் வச்சுருக்கார் ஆட்டுக்குட்டியை. ஆடு எங்கேன்னு கேட்குறார் ஈசாக்கு. அதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில் நமக்கு தெரியும், தேவன் பார்த்துக்குவார். ஆபிரகாமுடைய மைண்டில் தேவன் பார்த்துக்குவார்னு ஒரு பக்கம் இருக்குது. இவர் நினச்சது ஈசாக்க, தேவன் நினச்சது முள்ளு செடியில் மாட்டிருக்கிற அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை. பாருங்கள், அப்போ எப்போவுமே தேவன் நினச்சது தான் நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது இல்லையா. அப்போ பாருங்கள், தேவன் நினச்சதில் எவ்வளோ நன்மை பாருங்கள். தேவன் நினச்சதில் பெரிய நன்மை, ஈசாக்க உயிரோட தேவன் என்ன பண்ணிட்டார் கவனிச்சு பாருங்கள். அப்போ ஆக்சுவலாக ஈசாக்கு தான் சாகணும், ஈசாக்கு தான் சாகணும். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி. நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக படிச்சிருக்கிறோம். நாம் எல்லாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை ஒரிஜினலாக நாம தாங்க நம்ம செய்கிற பாவத்துக்கு சாகணும். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள், நாமளும் ஒரு முள்ளில் மாட்டிட்டோமா, ஏதோ ஒரு முள் இருக்குது, அது என்னப்பா பார்க்கலாம் பின்னாடி. அந்த முள் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டில், அதற்கு பதிலாக அந்த முள்ளுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிருந்தான். அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து தான் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த ஒரு பலியை அவர் செலுத்துகிறார். ஓகே, இப்போது இந்த ஒரு சம்பவம் தேவனுடைய திட்டத்தில் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிற போது நமக்கு நல்லா தெரியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது ஒரு சம்பவத்தையோ ஒரு வசனத்தையோ ஒரு தீர்க்க தரிசனத்தையோ நம்ம கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபர்தராக அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நம்ம தெரிந்து கொள்ள வேணும்னா கட்டாயமாக தேவன் எங்கேயாவது அதை குறித்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பார். அது வந்து இன்டைரக்டாக தான் இருக்கும், சில நேரத்தில் டைரெக்டாக கூட இருக்கலாம், மேக்ஸிமம் இன்டைரக்டாக தான் இருக்கும். அப்போது அந்த இன்டைரக்டாக இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேவனுடைய ஒரு ஆவி துணை கொண்டு, அவருடைய ஒரு கிருபை துணை கொண்டு அதில் உள்ளே போய் வெளியே வந்தோம்னா அப்படியே தேவனுடைய திட்டத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படி ஒரு பொக்கிஷத்தை எடுக்கிற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போது தேவன் இதுக்கு எங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு நாள் ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்கு தான் அடிக்கடி ஜனங்க வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்போது உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவரை வந்து என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்திரீ வந்து 7 பேர்த்த கல்யாணம் பண்ணிடுச்சு, கவனிக்கிறீங்களா. அப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு உயிர்த்தெழுதலில் வரும்போது அந்த ஸ்திரீ எந்த புருஷனுக்கு மனைவியாக இருக்குன்னு கேட்குறாங்க. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ எந்த புருஷனுக்கு மனைவியாக இருக்கும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் என்ன சொன்னார், உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பினை இல்லை, அவர்கள் தேவதூதர்களை போல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து இந்த மாதிரி திருமண பந்தம்ங்கிறது இருக்காது, எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாகவும் திருச்சபை தாயாகவும் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் தகப்பனும் தாயா பிதாவாகிய தேவன் இருப்பார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ மரித்தோர்கள் வந்து உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் போது நிறைய பேருக்கு அந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. அதனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவங்க இவரை குற்றப்படுத்துறதுக்கு பார்க்கலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் தேவனுடைய வசனங்களை சரியாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு வசனத்தை இப்போ சொல்கிறார். இப்போ நம்மளால் அதை பண்ண முடியுமான்னு பாருங்கள். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அன்புக்குரிய சகோதரர்களை கவனிங்க, இந்த வசனம் புரியவே புரியாது. அதாவது மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ அந்த விஷயம் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது அவங்க மத்தியில். அப்போது மரித்தோர் எழுந்திருக்கிறத பற்றி தேவன் மோசேக்கு முச்செடியில் பேசும்போது சொன்னதை நீங்கள் வாசிக்கலையான்னு கேட்குறார். என்ன சொன்னார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் மோசே முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் வாசிச்சிருக்கார். சரி, இதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் ஒரு செடி எரிது அது பஸ்பமாகாது இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் எத்தனை முறை வேணாலும் திருப்பி படித்து பாருங்கள், அது கனெக்டே ஆகாது. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன? உயிர்த்தெழுதலை இருக்காது, உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு குற்றப்படுத்துறதுக்கு சொல்லும்போது இல்லை, உயிர்த்தெழுதல் உண்டு, அந்த உயிர்த்தெழுதல் உண்டு, அது எப்படிங்கிற ஒரு மூகாந்தரத்தை நான் மோசேகிட்டே பேசிட்டேங்கிறார். எங்கே பேசுனீங்க ஆண்டவரே? பாருங்கள், முச்செடி போய் படித்து பாருங்கள். சரி, படித்தோம். அதே தான் இந்த வசனம். இங்கே உயிர்த்தெழுதலை பற்றி எங்கே இருக்குது? அவர் என்ன சொல்கிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசேயினுடைய முச்செடியை சொல்லிய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதானே சொன்னார். அதில் எங்கே உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருக்கார்? உயிர் உள்ளவர்களை பற்றி எங்கே சொல்லியிருக்கார் என்று சொல்லி கவனிக்கும் போது அடுத்த வசனம் அதுக்கு மூகாந்திரம் பாருங்கள். அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று. எப்படி சொல்கிறா பாருங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. தேவன் செத்து போனவங்களுக்கு தேவன் அல்ல, உயிரோடுறவங்களுக்கு தான் தேவன். பாருங்கள், இந்த பூமியில் இருக்கிற காடு மலை இதெல்லாமே மற்ற படைப்புகள் எல்லாமே தேவனுடைய ஒரு கீழ்ப்படிதலுக்குள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க தேவனாக இருக்காரா? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தேவன் கடவுளா? கவனிச்சு பாருங்க. ஒரு மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தேவன் கடவுளான இல்லையே. ஏன்? அது ஒரு மிருக ஜீவன், அதுக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா அவைகள் தேவனுடைய சாயலாக படைக்கப்படல. தேவனுடைய சாயலுங்கிறது என்ன தெரியுமா? சாவாமை உள்ளவர். அப்போ ஒரு முறை தேவன் தன்னுடைய சாயல்ல மனுஷனை படைச்சிட்டார்னாலே அவன் செத்து போனா கூட அவன் உயிரோட வர்றதுக்குரிய வாய்ப்பை தேவன் என்ன பண்ணிடுவார்? கொடுத்து அவன் மறுபடியும் சாகாத ஒரு ஜீவன் கொடுக்குறார். இது இப்படி கொடுக்குறவர் தான் கடவுள். அப்படி சாகாமல் உயிரோடு இருக்கிறாங்க பாருங்கள், அந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் கடவுள். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா செத்தவங்க தான், இனி உயிர் தெழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் மரித்தவர்களுக்கு தேவனாயிராமல் உயிருள்ளவர்களுக்கு என்னவா இருக்கார்? தேவனாக இருக்கார். இது விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார். இஸ்ரேல் ஜனங்களையே நம்ம படிச்சிருக்க முடியும். இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசனத்தில் அவங்க 2000 வருஷம் இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. ரொம்ப கொடுமையான தண்டனை. ஆக்சுவலாக அவங்க என்ன கண்டிஷனுக்கு போயிட்டாங்கன்னு படிச்சிருக்கோம். 2000 வருஷமாக என்ன கண்டிஷன் இருந்தாங்க? உலர்ந்த எலும்புகள். படிக்கிறோமா இல்லையா? செத்து போன கண்டிஷன். அதனால தான் பாருங்கள், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது தீர்க்க தரிசனத்திலேயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களையே தேவன் என்ன செய்கிறார்னா தீர்க்க தரிசனத்திலேயே செத்து போன நிலைமையிலிருந்து உயிரோடு கொண்டு வரார். அப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளை பற்றி வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ நம்ம கூட இப்படித்தான் இருந்தோம். இந்த சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னாடி செத்து போனவங்க நிலைமையில் தான் இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை, இல்லைங்களா? அப்போ நம்ம செத்து போன நிலைமையில் இருந்தோம். இப்போ என்றைக்கு சத்தியம் கிடைச்சதோ அன்னைக்கு நம்ம உயிருள்ள பிள்ளைகள். அதனால தான்
2 கொரிந்தியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? தேவனுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, விசுவாசியுடனே அவிசுவாசிகளுக்கு பங்கேது, ஆகையினால் அவர்களை விட்டு நீ பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், எனக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அக்கிரமங்களினாலே மரித்திருந்தோம். ஒரு காலத்தில் ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன ஆகிட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு தாங்க பிதாவாகிய தேவன் அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? இந்த சத்தியத்திற்கு வருவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் இருக்கார், ஆனால் நமக்கு தேவனாக இல்லை. அவர் செத்து போனவர்களுக்கு தேவன் இல்லை, மரித்தவர்களுக்கு தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, டோட்டலாக தேவனுடைய பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் மரித்த நிலைமையில் இருந்தது. அதனால தான் ஆண்டவரே ஒரு முறை சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போது டோட்டல் உலகமே மரித்தோராக இருக்கும்போது முதல் முறையாக அதிலிருந்து உயிரோடு வெளியே வர்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார்? யாருக்கு கொடுத்தார்? முதல் முறையாக டோட்டல் உலக ஜனங்கள் மரிச்சிருக்காங்க. அப்போது அந்த மரித்த நிலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக உயிரோட, அதாவது உயிரோடனா புரியுதா? சத்தியத்தை அறிந்து கொண்ட நிலைமைக்குள்ள முதல்ல வந்தது யார் தான்? திருச்சபை தான். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்னவா இருக்காரா? தேவனாக இருக்கார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது, இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாம் நிமித்தம் அவங்கள கூப்பிட்டார். அவங்களுக்கு இதை தான் சொல்கிறார். ரோமர்க்கெல்லாம் எழுதும் போதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதல் பவுலே சில காரியங்களை முதல் யூதர்களுக்கு தான் சொல்கிறார். அவர்கள் எப்படி உயிர்த்த நிலைமைக்கு வந்தாங்கன்னா, மற்ற எகிப்து ஜனங்கள்ந்து வெளியே வரும்போது புறஜாதிகள் எல்லாமே நியாயப்பிரமாணம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது போது அவங்களாம் மரித்த நிலைமை தான். அவர்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை உயிரோடு எழுப்பி அந்த மாதிரி கொண்டு வந்தார். தொடர்ந்து தேவனுடைய கற்பனையில் நடப்பதற்கு வாய்ப்பு, அதுதான் உயிரோடு இருக்கிறது இல்லைங்களா? அதுக்கப்புறம் டோட்டல் உலக ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரிகிற ராட்சியம் வரும்போது எல்லா ஜனங்களும் உயிரோடு எழுந்து வருவார்கள். உயிர்த்தெழுதல். உயிரோடு இருப்பார்கள், கீழ்ப்படுகிறது. அதைத்தான் சொல்லும்போது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நான் தேவை. அப்போ கடைசியில் காலத்தில் கூட பாருங்கள், எல்லா உலக ஜனங்களையும் உயிர் தெழுப்பி அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் என்ன இருப்பார்னா தேவனாக இருப்பார். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த உயிர்த்தெழுதல் யார் மூலமாக தான், அதாவது இந்த பூமியில் நான் சொல்கிறது கவனிங்க, ஆவிக்குறை உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசாமல் மாம்ச உயிர்த்தெழுதல் பற்றி பேசிகிட்டு இருக்கார் சில இடங்களில். காரணம் என்ன? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மீட்புக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்கும் போது அந்த உயிர்த்தெழுதல் பாருங்கள், உலக ஜனங்கள் எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க. உலக ஜனங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த உயிர்த்தெழுந்த உலக ஜனங்களுக்கு தேவன் பிதாவாக இருப்பார். சரி, இந்த உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலை தேவன் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார்? கவனிங்க, இதைத்தாங்க இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். இதைத்தான் பேசினார். எங்கே பேசினார்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும். பார்த்தீங்களா? சொல்றார் பாருங்க, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக. இப்போ இயேசு கிறிஸ்து இதை அவங்க மத்தியில் சொல்லும்போது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபெல்லாம் செத்து போயிட்டாங்க, முற்பிதாக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், இவர்கள் எல்லாரும் ராஜ்யத்தில் உயிரோடு எந்திரிச்சு வருவாங்க. இவங்களுக்கு தான் நான் தேவன். இவங்க எப்படி வரப்போகிறாங்க? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அவங்க என்ன கேட்டாங்க? உயிர்த்தெழுந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லைங்கிற போது அந்த நம்பிக்கை இவர்கள் மூலமாக தான் வெளியே வரப்போதான் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய பாருங்க பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தான் பேசுகிறார். அந்த நம்பிக்கையை முதல் உங்களுக்கு தான் தேவன் கொடுக்குறார். ஆனால் பிரச்சனை என்ன?
நீங்கள் உயிர்த்தெழுந்து வர முடியாத நிலைமையில தான் இருக்கிறீங்க. கவனிங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில கூட உங்கள் மேலே வைத்து ஒரு அன்புனால என்னமோ பண்ணிட்டார். என்ன பண்ணாருன்னு தெரில, ஆனால் நீங்கள் வந்துடுவீங்க, உயிரோடு எந்திரிச்சு வந்துடுவீங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 20:37 வாசிங்க. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். பார்த்தீங்களா, இதைத்தான் அங்கே ரெஃபர் பண்ணுறாரு. மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை. அப்போ மோசே முட்செடியில் எந்த இடத்துல காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு அம்சம் என்னென்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். அதான் பின்னாடி சொல்கிறார். எப்படி எனில் பாருங்க, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்று மோசே முட்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக தரும். என்ன சொல்ல வரார், இந்த இஸ்ரேல் ஜனங்க இப்போ எகிப்தில் மறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை வணங்க வேண்டியவர்கள். காரணம் என்ன? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய பிள்ளைகள். இப்போ இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. இவங்களை வெளியே கொண்டு வரணும். அது எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, செத்து போன நிலைமையிலிருந்து வெளியே வரணும். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய திட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா, எகிப்தை விட்டு எப்போ வெளியே மோசே இவங்களை வெளியே கொண்டு வராரோ அங்கிருந்தே தேவனுடைய பிரதான திட்டம் என்ன ஆகிட்டுருக்குன்னா அப்படியே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸில் இருக்குது. அது அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் மாறிடுச்சு. இதை குறித்து அப்போஸ்தலர் நிருபத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மோசேயை அவர்கள் மறுதலித்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியிலே அவனுக்கு தரிசனமாகின தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் என்ன பண்ணாராம், அனுப்பினார். 40 வருஷம் சென்ற முன்பு சீனாய் மலையிலே வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையில் அவனுக்கு தரிசனமானார். மோசே அதை உத்து பார்க்க வரார். அப்போ தான் இதை பாருங்க, இது ஸ்தேவான் பின்னாடி பேசுகிறார். வாசிக்கலாம் 7:32. அப்போஸ்தலர் 7:32. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ என்ன நடந்திருக்க வேணும் கவனிச்சு பாருங்க. ஒரு வசனம் மட்டும் நமக்கு முன்னாடி நிற்குது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி உன் பிதாக்கள் தேவனாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின, தன்னை குறித்து தெளிவுபடுத்தின அந்த சத்தம் தான் மோசேக்கு. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். இப்போ உற்று பார்க்கறதுக்கு போகிறாரு. இப்போ மோசே கிட்ட தேவதூதன் ஏதோ விஷயத்தை சொல்லிட்டார். அதை சொன்னோன்னே மோசேக்கு என்ன வந்துருச்சான், ஒரு நடுக்கம் வந்துருச்சான். அப்போது எதை பார்த்து நம்ம நடுங்குவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு அதிசயமாக இல்லையா, நம்ம கண்களுக்கு முன்பாகவே கிரகிக்கக்கூடாத மாதிரி ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா அதை பார்த்து கொஞ்சம் நடுங்கும் இல்லையா. இப்போ இந்த மோசே முச்செடியை பார்த்து நடுங்கினாரா, தேவனுடைய தூதன் சொன்ன விஷயம் அல்லது அவரை பார்த்து நடுங்கினாராங்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். ஆனால் அதை கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்போ அந்த மோசேக்கு நடுக்கம் வந்தாச்சு. இப்போது அதை அவர் ஏதோ சொல்லியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கார் மோசேக்கிட்ட, என்னன்னு தெரில, அது அப்புறம் பார்க்கலாம். நிறைய பேசிட்டார். இப்போ அதை மனசில் வாங்கிட்டு தான் இப்போ எகிப்துக்கு வரார். எகிப்துக்கு பார்வோன்கிட்ட என் ஜனத்தை போக விடு, அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. 10 வாதைகள், பார்வோனுடைய கடினத்தன்மை, மோசேயினுடைய ஸ்திரத்தன்மை, முடியவே முடியாது, காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன், நீ விட்டு ஆகணுங்கிறார். ஒவ்வொரு வாதை முடியும் போது அவன் முடியாதுங்கிறான். பார்வோன் ராஜா தேவன் கடினப்படுத்தினார். அப்போ தேவன் கடினப்படுத்துறது மோசேயினுடைய அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், அந்த தைரியம் அதை அதிகப்படுத்துதான். நீ விட்டுதாகணும். மோசே கிட்ட சொல்கிறார் பார்வோன், என் முகத்தை நீ பார்க்காதே, என் முகத்தை நீ பார்க்காத இனிமேல் அப்படின்னு. மோசே சூசகமாக சொல்லி, ஆமாம் இனிமேல் என்னுடைய முகத்தை நீ பார்க்க மாட்டேன்னு போயிட்டார். காரணம் என்னென்னா, இதுதான் நடக்க போகுதுன்னு கொஞ்ச நாளில். அப்போ எந்த அளவுக்கு மோசேக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போது இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த உயிர்த்தெழுதலை பற்றி முச்செடியில் பேசுகிறது அப்படிங்கிறது எப்படி அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த ஜனங்கள் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்,
அந்த உயிர்த்தெழுதல், பூமிக்குரிய உயிர்த்தெழுதலே ஆபிரகாம், நீங்கள் பாருங்கள், உங்கள் முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தால் ஸ்டார்ட் ஆகும்னா அவர்கள் தான் ராஜ்யத்தில் பந்தி இருப்பாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவங்களாம் புறமான இருளுக்குள்ளே போயிடுவீங்கிறார். அப்போ அவர்கள் இருந்து தான் அந்த உயிர்த்தெழுதல் இப்போ ஸ்டார்ட் ஆகும். முற்பிதாக்கள் இருந்து தான் உயிர்த்தெழுதல். ஆபிரகாம் பிரதானமானவர் இல்லையா? அந்த பாருங்கள், அப்படி அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது தேவன் வந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவனாக இருப்பார். இப்போ நீங்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன கண்டிஷன் தெரியுமா? செத்து போன கண்டிஷன். உங்களுக்கு அவர் தேவன் இல்லை. அதைத்தான் சூசகமாக சொன்னார். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவர்கள். அப்படின்னா மோசேயினுடைய முச்செடி நிகழ்ச்சியில் தேவனுடைய திட்டம் என்ன? இப்போ நம்ம ஆவிக்குரிய பொருளுக்குள்ளே போகலாம். தேவனுடைய திட்டத்தை கொஞ்சம் கவனிக்கும்போது முக்கியமாக இதில் 2 கேரக்டர். ஒன்று முள்செடி, இன்னொன்று நடுவில் நிற்கிற தேவதூதன், அப்புறம் நெருப்பு, அப்புறம் கடைசியாக அது பஸ்பமாகாத ஒரு செடியாக இருந்தது. ஆனால் முள்செடி தான். அப்படின்னா தேவனுடைய என்டையர் பிளான், அவருடைய அன்பு, அவருடைய தீர்மானம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முட்செடி எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம். கவனிக்கலாமா? முட்செடி 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேலியாளின் மக்கள் அனைவருமோ, எப்படி சொல்றார் பாருங்க, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? எல்லாமே பேலியாளின் மக்களா? எல்லாமே. ஒருவரும் பாருங்கள், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவன் கூட இல்லை. அந்த மாதிரி ஆயிட்டாங்களே இந்த பூமியில். சரி, நீதிமான் இல்லை அப்படின்ற கண்டிஷனுக்கு போனால் பாவிகள், அவ்வளோதான். ஆனால் அந்த பாவிகளாக இருக்கிறவங்க எப்படி கண்டிஷனாக இருக்கிறாங்களா? கையினால் பிடிக்கக்கூடாத, தொடக்கூட முடியாதான், தொடக்கூட முடியாத எந்த அளவுக்கு முள் இருக்கும் பாருங்க இல்லையா? அந்த மாதிரி எரிந்து போடப்பட்ட முள்ளுக்கு சமமானவர்கள். அப்படின்னா இந்த செடி ஃபுல்லாக முள்ளு தான் பாருங்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டித்தாங்கையும் கெட்டியாக பிடிச்சிக்கணுமா? புரியுது? இப்போ நம்மளே சில பேர் முள் வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காட்டுக்குள்ளே டில்லி முள்ளெல்லாம் வெட்டுவாங்க. அப்போது அந்த முள் வந்து படாதபடிக்கு ஒரு பெரிய குச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை அடித்து கீழே தள்ளிட்டு அப்புறம் மறுபடியும் வெட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இருப்பாயுதம் வேணுமா? அப்படின்னா எந்த அளவுக்கு இது கடுமையான முள் மாதிரி பாருங்கள். ஈட்டித்தாங்கையும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்னியால் முற்றும் என்ன பண்ணப்படுமா? அப்போது அதை வெளியே எங்கேயும் கடத்த முடியாது. அந்த மாதிரி முள்செடியிலெல்லாம் தனியாக எங்கேயும் கடத்த முடியாது. அது எங்கே இருக்குதோ அங்கேயே என்ன பண்ணிடணும், நெருப்பு வச்சு கொளுத்திடணும். மனுஷனுடைய நிலைமை தான். மனுஷன் புத்தி கெட்டு போச்சு, பாவத்துக்குள்ளே போயிட்டான், முள்ளு மாதிரி குத்துறான் எல்லாத்தையும். அவனுக்கு வந்து முடிவு என்னன்னா, சுட்டரிக்கப்படுவதுதாங்க முடிவு. கவனிக்க, மனுஷனுக்கு சுட்டரிக்கப்படுவதுதான் முடிவு. ஏன்னா இந்த பூமியில் ஒரு மனுஷனும் மனுஷனாகவே இல்லை. பாருங்கள், யோபு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மனுஷனானவன் பரிசுத்தமாகிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்க அவன் எம்மாத்திரம் என்ன மாதிரி கேள்விப்பார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் ஒருத்தன் கூட நீதிமான் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டான். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து அந்த காலத்திலேயே அவர் எழுதின தீர்க்க தரிசனம். இந்த உலக ஜனங்கள் எல்லாம் முள்ளு மாதிரி. அதனால தான் தேவன் வந்து இந்த ஆதாம் பாவத்துக்குள்ளே விழுந்தோடனே இந்த பூமியவே சபிச்சாரன் படிக்கிறோம்ல. எப்படி இந்த பூமி எப்படி இருக்கும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு முள்ளு மாதிரி ஆயிட்டான மனுஷன். அந்த முள்ளு என்ன கேரக்டர் அது வேணும் இல்லையா? எழுதுறாரு பாருங்க, மீகா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்தது முதல் அறுப்பின் கனியும் இல்லை. பாருங்க என்ன சொல்றாரு, புசிக்கிறதுக்கு ஒரு கனி கூட இல்லாமல் இருக்கு. புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்தது முதல் அறுப்பின் கனியும் இல்லை. ஏன்னா தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். பக்தி உள்ளவன் யார் இல்லை?
மனுஷரில் செம்மையானவன் இல்லை. பாருங்க, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். பிளான் பண்ணுறாங்களா இன்னொருத்தனை எப்படி கெடுக்கிறது. அடுத்தது, அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இது சபையிலே நடக்குதா இல்லையா? சொந்த சகோதரனை எப்படி மாட்ட வைக்கலாம்? தங்களுடைய தாந்தோன்றித்தனமான பேச்சு, தாந்தோன்றித்தனமான நடவடிக்கைகள் இல்லையா, தேவனுக்கு பிரியமான எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில் விடுறது. கடைசியில் அப்பாவியான ஜனங்கள் யாரும் மாட்டிக்குவாங்க. இதுதாங்க நடக்குதான். அடுத்தது பாருங்க, பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். கெட்டது தவறு பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதிபதி கொடு என்கிறான். புரியுதுங்களா? அதிபதி யார்? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன வாங்குறாங்களா? கொடு. உங்களுக்கு நல்லா தெரியும். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். இப்போ நடக்குது பாருங்க. இது நம் வசனம் இது. எத்தனையோ பேர் வந்து கையில் நிறைய தவறாக பணம் வாங்கிட்டு தவறான ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் சொல்கிறார். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். பெரியவன்னா ஜனங்களில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் அவங்களுடைய அற்பத்தனமான ஆசைகளை கொள்கைகளாக வைத்து அதை ஜனங்களை செய்யும்படி செய்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். கவனிங்க, இப்போ என்ன கண்டிஷன் பாருங்கள். அப்படியே மாறுது. அவர்களின் நல்லவன் முச்செடி கொத்தவனா. இப்போது இவ்வளோ மோசமான, ஆக்சுவலாக இப்போ வசனம் என்ன சொல்லிச்சு, இவங்க எல்லாருமே முள்ளுச்செடி மாறுங்கிறார். ஆனால் இதில் ஒரு நல்லவன் இருந்தால் அவங்களுக்கு இவன் முள்செடி மாதிரி இருப்பான். அவர்களை நல்லவன் முட்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலி பார்க்கலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்கார அறிவித்த நாள் பாருங்கள், உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்போ ஆரம்பிக்கிறார். எல்லாம் கம்ப்ளீட்டாக மோசமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த தண்டனை வரப்போகுது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. இப்போ பாருங்கள், கொரோனா பயங்கரமாக கலக்கம் இருந்துகிட்ருக்கு ஜனங்களுக்குள்ள. இன்னும் கொஞ்ச நாள் இது பெரிய தண்டனையாக மாறும். ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த முள் செடி யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? இந்த முள் செடி டோட்டல் உலக ஜனங்கள். இப்போ நம்ம வசனம் படித்தோம் இல்லையா? அப்போ ஒரு முள்ளு செடிக்கு முடிவு என்ன? ஒரு முள்ளு செடிக்கு முடிவு என்ன? அக்கினி தான். நெருப்பு வச்சு கொளுத்திட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ நெருப்பு வச்சு கொளுத்துனா என்னாகும்? அது பஸ்பமாகணும் இல்லையா, அழிஞ்சிடணும் இல்லையா? ஆனால் பாரு, இந்த செடி இதை தாங்க மோச பார்த்தார். இந்த முள்ளு செடி எதை குறிக்குதுன்னா இந்த டோட்டல் உலகம். இந்த டோட்டல் உலகத்துக்கு நடுவில் ஒரு அக்கினி வந்து நிற்குது. அந்த அக்கினிக்கு நடுவில் தேவதூதன் வந்து நிற்கிறார். நம்ம பைபிளில் கூட படிக்கிறோம் இல்லையா? நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும்போது நம்முடைய தேவன் எப்படி இருக்காரா? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய தேவன் எப்படி இருக்காரா? பட்சிக்கிற ஒரு அக்கினி மாதிரி இருக்காராம். அப்போ கவனிச்சு பாருங்கள், ஒரு முள்ளு செடி, அந்த முள்ளு செடி நடுவில் நெருப்பு எரியும் போது கட்டாயமாக அந்த முள்ளு செடி அழிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த முள்ளு செடி அழியலை. நமக்கு பைபிளில் நிறைய வசனம் தெரியும் இல்லையா? அக்கினி எதை குறிக்குன்னு சொல்லுங்க. அக்கினி நிறைய ஒரு சில இடத்துல வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. அப்புறம் வேறு சோதனைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான முள் மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு சோதனை வருமா? சோதனை வருது வந்து அவங்க அதிலிருந்து மீண்டு வர்றது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுது. திருச்சபையின் பிள்ளைகளுக்குரிய அக்கினி வேறு இல்லையா? அது வந்து ஒரு பரீட்சை. ஆனால் உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய அக்கினிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாய தீர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பை இந்த அக்கினி குறிக்கும். அது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை படிச்சிருக்கோம். இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு எதில் தான் வரும் அப்படின்னா அவருடைய வசனத்தில் தான் எப்பொழுதுமே. அதை அந்த வசனத்தை கூட ஒரு அக்கினி கூப்பிட்டு தான் பைபிள் சொல்லியிருக்கு. பாரு, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசிப்பித்து
பதினாயிரங்களான பரிசுத்தவான்களோடே இது பிரசன்னமானார். முதல்ல அந்த அவங்க வெளியே வரும்போது அவர் சொன்ன விஷயம், 10,000 பரிசுத்தவான்களான பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டார். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் முதல்வர். அவர்கிட்ட இருந்து தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கே பிரமாணம் போச்சு, அக்னிமயமான பிரமாணம் இல்லையா? அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வசனங்கள் மூலம் வரும். அந்த வசனங்கள் அக்னியைப் போல இந்த உலக ஜனங்கள் மேலே இப்போ இறங்கியிருக்குதான். அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சா அந்த செடி பஸ்பமாயிருக்க வேணும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சா அந்த செடி அழியவே இல்லையா? அப்படியே அந்த செடி நிற்குது, நெருப்பு மட்டும் உள்ளே எரிஞ்சிட்ருக்கு. அந்த செடியை அப்படியே நிற்குதுன்னா நடுவில் யார் நிற்கிறதா? ஒரு தேவதூதன் நின்றுருக்கார். இதையை பார்த்து தாங்க ஆச்சரியப்பட்டு அப்படி போனார். கவனிக்கிறீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய மகா பெரிய திட்டம், அவருடைய நீதியும் அவருடைய அன்பையும் 2 தராசில் வச்சிங்கன்னா, நீதி என்ன சொல்லும்? நீங்கள் அழிய வேண்டியவர்கள். அன்பு என்ன சொல்லும்? நீங்கள் உங்களுக்கு அழிய வேண்டாம், உங்களுக்கு ஜீவன் கொடுக்குறேன். அப்போ தேவனுடைய அன்பும் நீதியும் ஒட்டு மொத்தமாக நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். தேவனுடைய நீதி என்ன? முட்செடி மாதிரி இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகிறது தான் அவங்களுக்கு முடிவு. தேவனுடைய அன்பு என்ன? அவங்க முட்செடியாக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கேன். என்னுடைய பிரமாணம் அவர்களுக்குள்ளே போகும்போது அவர்களை அழிவிலிருந்து மீட்டு கொண்டு போக ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அந்த செடி அழியலை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். சியோனில் உள்ள பாவிகள் தேய்க்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே தவறான ஜனங்கள் இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்த வசனம், பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார்? ஒரு பெரிய அக்கினி வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்குதான். அதான் புரியுதுங்களா? இதுக்கு அடுத்த வசனம் யாராவது மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் பார்க்காம சொல்லணும், இது நல்லா தெரிஞ்ச வசனம் தான். பட்சிக்கிற அக்கினி முன்னாடி நிற்குது, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி யார் தெரியுங்களா நிலைச்சு நிற்பாங்க? அடுத்த வசனம் பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி முள்ளு படித்தோம் இல்லையா? அவனவன் ரத்தம் சிந்துறதுக்கு யோசனை பண்ணுறான். ஆனால் இங்கே தேவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு அடைக்கலமாகும். படிச்சிருக்கீங்களா? அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏற்கனவே கழுகு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். அப்போ தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக நம்ம நிற்கிறோம். யார் நிலைச்சு நிற்பாங்கன்னா, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு அப்போ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே பல விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கடைசிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் போடணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? அதுக்கு என்ன சொல்லலாம்? பொல்லாப்பு இப்போ நமக்கு எதில் பார்க்குறோமா? ஒன்று டிவியில், இன்னொன்று செல்ஃபோனில். அப்போ இந்த பொல்லாப்புங்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டு படித்தா ஈஸியாக இருக்கும்? டிவியை பார்க்காதபடிக்கு டிவியை ஆஃப் பண்ணுகிறவன் எவனோ? அடிக்கடி செல்ஃபோன் பார்த்து கெட்டு போகாமல் இருக்கிறவன் எவனோ? அவ்வளோதான். அவன்தான் தேவனுடைய பார்வையில் சர்வைவாக முடியும் இல்லையா? நிறைய பேர் பைத்தியக்காரர் ஆகிட்டவங்க பாருங்கள். அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் இறங்கி உட்காங்கன்னு டக்குன்னு இப்படியே பார்க்குறாங்க. எந்திரிச்சா நின்று பார்க்குறாங்க, ரோட்டில் நின்று பார்க்குறாங்க, கறிக்கடைக்கு போனால் கறிக்கடையிலேயே இப்படி தான் நின்றுட்டுருக்குறாங்க. இது என்ன? அது பைத்தியக்காரர் மாதிரி ஆகிட்டாங்க பாருங்கள் ஜனங்க. கண்களை அதுக்கு ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய கண்களை செல்ஃபோனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. அதை தவிர வேறு எதுவுமே கண் பார்க்கறதில்ல. அன்றைக்கி பைபிள் என்ன சொல்லுது? பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ
அவன் தான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் உயிருள்ள ஜனங்களாக இருப்பாங்க இல்லையா? இந்த உயிருள்ள ஜனங்களை அந்த அக்கினி எரிக்காது. ஏன் தெரியுமா? அது அக்கினி வேற ஒன்றும் இல்லை, அது பிரமாணம் சொல்லிட்டார். பிரமாணம், தேவனுடைய பிரமாணம் எப்படி எரிக்கும்? அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போதும். நாளைக்கு உலக ஜனங்கள் அதே தான். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுடைய சார்பா அவங்க எரிய மாட்டாங்க, பஸ்பமாக மாட்டாங்க. மோசேக்கு ஏன் வெளிப்படுத்துகிறார்னா, முதல் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மூலம்தான் தேவன் செயல்படுத்தினார். ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே உலக ஜனங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிழல் ஏற்கனவே பல சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். அப்படியே பார்க்குறார். ஏன் எரியல? நடுவில் பிதாவாகிய தேவனுடைய சார்பாக யார் நின்று தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான தூதராக அங்கே நிற்கிறார். ஏசாயா 12:6 பாருங்கள். சியோனில் வாசமாக இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். ஸோ அந்த முச்சடிக்கு நடுவில் அன்னைக்கு அங்கே இயேசு கிறிஸ்து நின்னார், பிரதான தூதனா இல்லையா? அதனால் அந்த முச்செடி என்ன ஆகலை? அது எரியல, பஸ்பமாகலை. இப்போ நமக்கு தெரியும் தேவனுடைய திட்டம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி. நீதி என்ன சொல்லுது? எரியணும்னு சொல்லுது. அந்த நீதியினுடைய நீதி அதுதான் இல்லையா? ஜனங்கள் இவ்வளோ பாவம்னா அவங்க எரியணும். ஆனால் அன்பு சொல்லுது வேண்டாம், பாவத்தில் பிறந்துட்டாங்க. அதனால் தேவனுடைய அன்பு என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவன்கிட்ட உம்முடைய குமாரனை அனுப்பிச்சு அந்த எரியிற ஜனங்களை எரியாமல் பார்த்துங்க. தேவனுடன் என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரனை அந்த உலக ஜனங்கள் மத்தியில் நிற்கிறாராம். அவர் நினச்சா அந்த நெருப்பை, அவருடைய பிரமாணம், அவருடைய நியாய தீர்ப்பு கம்ப்ளீட்டாக உலக ஜனங்கள் மேலே போச்சுன்னா எரிஞ்ச சாம்பல் ஆகிடுவாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் முதல்ல அன்பை அவர் பிரவாகித்து கொடுக்கறதுனால, அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் இந்த உலகத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க போகிறாரோ அதை அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலே அப்ரஹாமிலிருந்து ஆரம்பித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக கொடுத்துட்டார். இப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது தான் நாளைக்கு உலக ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில், அதுக்கு முன்னாடி திருச்சபைக்கு சொல்லப்படுறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுறது நாளைக்கு உலக ஜனங்கள். இப்போ சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இப்போ யார்கிட்ட டைரக்டாக பேசிட்டு இருக்கார்? இஸ்ரேல் ஜனங்கிட்ட. உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அடுத்த வசனம் பாருங்க, நீ என்னுடையவன். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உலக ஜனங்களுக்கும் அது பொருந்தும். அந்தந்த காலத்துக்கு இல்லையா? அந்தந்த காலத்துக்கு நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன். கவனிக்கிறீங்களா? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. கவனிக்கிறீங்களா? அடுத்த வசனம் தான் இந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன். நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். முள்ளுச்செடி, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நீ முள்ளுச்செடியாக இருந்தாலும் உன் மத்தியில் என் குமாரனை என்னை கொண்டு வந்து வச்சு ஒரு மகாபிரிய அன்பு நான் காமிச்சிருக்கிறதுனால, கவனிக்கிறீங்களா, நீ வேக மாட்டேன், நீ வேக மாட்டேன், நீ நன்றாக இருப்பாய். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறார். அதே நாளைக்கு உலக ஜனங்களுக்கு இதே நியாயப்பிரமாணம், இதே அக்னி பிரமாணம் வரும்போது அவர்களும் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போயிடும். ஸோ அந்த ராஜ்யத்தில் அப்போ கவனிச்சு பாருங்கள், இன்றைக்கி முள்செடியாக இருக்காங்களா? இன்றைக்கி உலக ஜனங்கள் முள்செடியாக இருக்காங்க. அப்போ அவருடைய ராஜ்யத்தில் கற்பனைகள் எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், ஏசாயா 55:12 நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போக கடவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டு. இது எந்த வசனம்? இது எந்த சூழ்நிலை சொல்கிற வசனம்? அந்த வசனத்தை படித்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேவனுடைய ராஜ்யம் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். அப்போது ராஜ்யத்தில் இப்போ முள்செடியாக இருக்கிறாங்க பாருங்கள்,
இந்த முட்செடிக்கு பதிலாக பாருங்க, அடுத்த வசனமே ஏசாயா 55:13 வாசிக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுமா? முட்செடியாக இருந்த செடிகள் எல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் தேவதாரு விருட்சமாக வளருவார்கள். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். நம்ம ஏற்கனவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மிருது செடின்னு ஒரு சப்ஜெக்டை பார்த்துருக்கோம். நாம் இருக்குங்களா? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி திருந்துவாங்க. ஸோ இப்போ முட்செடியாக இருக்கிறாங்க எல்லாருமே, நாளைக்கு அவர்கள் தேவதாரு விருட்சங்களாகும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியாகவும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும், கவனிங்க, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். மோசே பார்த்த முள்செடி எரிது, ஆனால் நிர்மூலமாகலை. காரணம், அதற்கு நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான தூதனாய் நிற்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் 2ஆம் வருகையில் பிரதான தூதராய் தேவனுடைய பிரதிநிதியாக தான் வந்திருக்கார். இந்த உலக ஜனங்களை அழிப்பதற்காக அல்ல. அவங்க முள்செடியாக இருந்தாலும் பிரமாணம் அவர்களுக்குள்ளே போகும்போது, நியாய தீர்ப்பு போகும்போது, அவர்கள் எரிந்து விடாதபடி, அழிந்து விடாதபடி தேவன் தன்னுடைய அன்பின் அடையாளமாக தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் என்ன செய்கிறார்? அங்கே கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இதை குறித்து உபாகமத்திலேயே எழுதுகிறார் பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன் அப்படின்னா, முட்செடியில் எழுந்தளினவருடைய தயை. அப்போ முட்செடியில் ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு, அவர்கிட்ட அழிந்து போகிற நியாய தீர்ப்பில் தயவு இருந்துச்சான். முட்செடியிலே எழுந்தினவருடைய தயை பாருங்கள். அடுத்து யோசேப்பின் சிரசின் மேலும் அவன் தன் விசேஷத்தினுடைய உச்சந்தலை. ஏன்னா யோசேப்பு எப்படி அந்த எகிப்து ராஜ்யத்துக்கு ராஜாவை எல்லாத்தையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறார் இல்லையா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது, அவர் ஏற்கனவே முட்செடி எழுந்த ஒரு தயையினுடைய விஷயம் இப்போ தான் ஜனங்களுக்கு விளங்கும். இதை டோட்டலாக ஒரே ஒரு வசனத்தில் முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்க முள்ளு செடி அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பார்த்தீங்களா? நம்மெல்லாம் முள்ளு செடி சத்துருக்களாக இருந்தோம். நமக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருப்பு வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரனுடைய மரணத்தினால் அதான் நடுவில் கொண்டு நிறுத்திட்டார். ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் இப்போ நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் அழிய போகிறதில்ல, ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ அந்த அதிக நிச்சயமான ரட்சிப்பை தேவன் எப்போ கொண்டு வருவார்? உயிர்த்தெழுதலில் கொண்டு வருவார். அந்த உயிர்த்தெழுதல் யார் மூலம் ஆரம்பிக்கும்னா, ஆபிரகாமிலிருந்து முற்பிதாக்கள் மூலம் ஆரம்பிக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர் தெழுந்து அழிந்து போகாதபடிக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்போ தான் உண்மையான தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, தேவனுடைய நீதியை உலக ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே இன்னைக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு சொல்கிறார். சரி, இந்த சப்ஜெக்டில் நமக்கு தேவன் என்ன சொல்ல வர்றார்? தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருச்சு, இப்படி தான் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது பல கோணங்களில் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் ஏதாவது நமக்கு பாடம் ஏதாவது இருக்கா? என்ன சொல்லலாம்? நீங்கள் உலக ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்களா? அவங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க? முள்ளுச்செடி மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள மாதிரி இருந்துடாதீங்க இல்லையா? நம்மெல்லாம் முள்ளுச்செடி இல்லை. நம்மெல்லாம் என்ன செடி சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன செடி? நானே மெய்யான முள்செடி. நான் சொன்னாரா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். இப்போ புரியுதுங்களா? அப்போது உலக ஜனங்கள் எல்லாம் முள்ளு செடியாக இருக்கும்போது திருச்சபை மட்டும் திராட்சை செடியாக இருக்கணும். ஏன்னா திராட்சை செடியில் முள் வராது, பழங்கள் பஞ்சு பஞ்சாக வரும். ஆவிக்குரிய கனிகளை பற்றி படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக
நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம முச்சடிக்கு நடுவில் எழுந்தருளி இருக்கிறார் பாருங்க ஒருத்தர், பிதாவாகிய தேவனுடைய ஒரு சார்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் தனியாக இல்லைங்க, அவருடைய சபையாக நம்ம இருக்கிறோம். அதைத்தான் நம்ம ஒன்றா இருக்கிறவங்களுக்காக தான் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ராஜ்யம் வரும்போது நான் திராட்சை செடி, நீங்கள்லாம் பக்கத்து வீட்டு கொடின்னா சொன்னார். அப்படியே சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் என்னுடைய கொடிகள், மிகுந்த கனிகளை கொடுங்க இல்லையா. இந்த பாடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய அன்பு இவைகளுக்கு கற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாம் எப்படி இருக்க வேணுங்கிறதையும் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு தான் போயிருக்கார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள். தேவன் தாமே இந்த பாடத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை நாம் ஏனோதானோ என்று விட்டு விடாதபடி நம் மனதிலே நிறுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் முடிவு ஜெபத்தை நம்முடைய சகோதரர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா மட்டுமா உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர், உம்முடைய வசனத்தை உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதித்து தந்தீர். அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழவும், எங்கள் பலியின் ஜீவத்தில் நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் வாழ்ந்து உமது அண்டையில் வர எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தரும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தருளி எங்களை நல்வழிப்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.